திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவருட்கருணை முன்னிற்க அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஈடு இணையில்லாத திருத்தலமாக விளங்கக்கூடியது காசி மாநகரம். இந்த காசிக்கு சென்று கங்கையிலே புனித நீராட வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்த மரபுகளில் ஒன்று. மற்ற தீர்த்தங்களை விட கங்கை தீர்த்தம் மிகவும் மேலானது, கீர்த்தி உடையது, புகழுடையது. காரணம், அந்த கங்கை தீர்த்தம் என்பது முழுக்க முழுக்க நெருப்பினுடைய அம்சத்தை தன்னகத்தே கொண்டது. நெருப்பு என்பதுதான் எரிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. ஆகவே அந்த எரிக்கக்கூடிய ஆற்றலை தன்னகத்தே கொண்ட தீர்த்தம் கங்கை. ஆகவே அந்த கங்கையிலே நீராடுவது மிகவும் மேலான பலனை தரும். மற்ற தீர்த்தங்களில் அனைத்தும் காற்றினுடைய அம்சமே நிறைந்து நிற்கும். ஆகவே நெருப்பு அம்சம் கொண்ட அந்த கங்கையிலே நீராடி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு 18 சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவவாக்கியர் சித்தர் அந்த காசிக்கு செல்லுகிறார். அந்த காசிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த காசியிலே அந்த விஸ்வநாதர் விசாலாட்சியோடு சேர்ந்து இருந்து அந்த சிவவாக்கியரிடத்திலே ஒரு மந்திரத்தை சொல்லுகிறார்கள். ராமா என்ற 2 எழுத்து மந்திரத்தை சொல்லுகிறார்கள். சரி, அதை பெற்றுக்கொள்ளுகிறார். அதன் பிறகு அதே போல இன்னொருத்தர் அந்த காசிக்கு வருகிறார். அவரிடத்திலேயும், அந்த புதிதாக வந்த அந்த நபரிடத்திலேயும் இந்த விஸ்வநாதரும் விசாலாட்சியும் சென்று அந்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரத்தை சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு புதிய நபர் வருகிறார். அந்த புதிய நபரிடத்திலேயும் இந்த விஸ்வநாதரும் விசாலாட்சியும் சேர்ந்து அந்த புதிய நபரிடத்திலே அந்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரத்தை சொல்லுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை சிவவாக்கியர் சித்தர் பெருமகனார் பார்த்து கொண்டே இருக்கிறார். தன்னிடத்திலேயும் வந்து அந்த விஸ்வநாதரும் விசாலாட்சியும் ராமா என்ற 2 எழுத்தை சொன்னார்கள். இன்னொருவரிடத்திலேயும் சொன்னார்கள். இன்னொரு புதிதாக வந்த அவரிடத்திலேயும் சொன்னார்கள். அதற்கடுத்து புதிதாக இன்னொருவர் வந்தார், அவரிடத்திலேயும் சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியை அந்த சிவவாக்கியர் சித்தர் பெருமகனார் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டே இருந்து அதை தன்னுடைய பாடலிலே பதிவேற்றம் செய்கிறார். ஒளியதான காசி மீது வந்து தங்குவோர்க்கு எல்லாம் வெளியதான ஜோதி மேனி விஸ்வநாத நானவன் தெளிய மங்கை உடன் இருந்து செப்புகின்ற தாரகம் எளியதோ ராம ராம ராமவிந்த நாமமே என்று அவர் பதிவு பண்ணுகிறார். ஆகவே தனக்கு மட்டும் சொல்லவில்லை, வந்து தங்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலேயும் இந்த ராம என்ற 2 எழுத்து மந்திரத்தை விஸ்வநாதரும் விசாலாட்சியும் சென்று சொல்லுகிறார்கள் என்ற கருத்திலே ஒரு பாடலை பதிவு பண்ணுகிறார். அந்த நிகழ்ச்சியை பார்த்துதான் அந்த பாடலை பதிவு பண்ணுகிறார். நடந்த நிகழ்ச்சியை பார்த்தவாறு தன்னுடைய ஞானப்பாடலிலே பதிவேற்றம் செய்திருக்கிறார். ஆகவே அது நடந்திருக்க வேண்டும். நடந்த நிகழ்ச்சி என்பதனால்தான் அவர் அந்த பாடலிலே அந்த கருத்தை பதிவேற்றம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் மற்ற மந்திரங்களை காட்டிலும் அந்த மந்திரத்திற்கு ஏன் பெருமை அதிகம் எனில், மற்ற மந்திரங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் முருகா, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து மந்திரங்களையும் ஓம் எனும் பிரணவ மந்திரம் கொண்டே சொல்ல வேண்டும். ஆனால் பிரணவ மந்திரம் சேர்க்கப்படாமல் ஒரு மந்திரம் சொல்லப்படுகிறது என்றால் அது ராமா என்ற 2 எழுத்து மந்திரம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மந்திரமும் இருக்கிறது. அது திருமந்திரத்திலே திருமூல தேவநாயனார் சொல்லியிருக்கிறார். சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. ஆகவே சிவசிவ என்ற 2 எழுத்து மந்திரத்தையும் ராமா என்ற 2 எழுத்து மந்திரத்தையும் நீங்கள் ஓம் எனும் பிரணவ மந்திரம் சேர்க்காமலேயே சொல்லலாம்.
ஆகவே பிரணவ மந்திரம் சேர்க்காமலேயே இந்த மந்திரங்களை சொன்னால் மிகவும் மேலான பலனை வழங்கும். அந்த வகையிலே மந்திரங்களில் மேலானதாக 5 எழுத்து மந்திரம் சொல்லியிருந்தாலும், மேலான பரம்பொருள் சிவப்பரம்பொருளாக சொல்லப்பட்டிருந்தாலும், அதை நாம் பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும், அந்த ராமநாமத்திற்கு காசி விஸ்வநாதர் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது ஒரு கேள்வியாக திகழ்கிறது என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.